ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரெட்மி நோட் 5. இந்த மாடலில் பேட்ரி வந்து பல்ஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பேக் டோர் வரைக்கும் எல்லாமே தூக்கிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இது எப்படி பண்ண போகிறோங்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம் ட்ரையை ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரையை ரிமூவ் பண்ணியாச்சு. டோரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பேக் டோரை ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்ரி கனெக்டரை ஏன்னா பக்கத்தில் காம்போனன்ட்ஸ் இருக்குது, நகத்தை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக அப்படி தூக்கி விட்டோம்னா பேட்டரி கனெக்டர் ஈஸியாக கழட்டியாச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி காம்போ மாற்றின ஃப்ரேம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த க்ளூவெல்லாம் எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பிடிமான எதுவும் கிடையாது. அதனால் வந்து நம்ம டெம்பரில் உள்ள பேக் ஷீட் இருக்குல்ல, அந்த பேக் ஷீட்டை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். லைட்டாக பால்கான் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிடலாம். இந்த க்ளூவில் மட்டும் தான் வந்து சப்போர்ட்டில் இருந்திருக்கு. பேட்டரியை பாருங்கள், சைஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. சைஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வெடிச்சிரும். இப்போது நம்ம நியூ பேட்டரி மாட்ட போகிற நேம் வந்து செல்காம் ப்ரீமியம் பிராண்டு. 3 months வாரண்ட்டி இருக்குது. பேட்ரி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். நம்ம டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டினீங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளூஸ் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டிப் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டபுள் சைடில் மேலே இருக்கிற டேப்பை வந்து பிரிச்சிடலாம். செகண்ட் லேயர் பேப்பரை பிரிச்சுருவோம். செகண்ட் லேயர் பேப்பரை பிரிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக பிரிங்க. ஏன்னா ஸ்டிப்பு வரும். ஸ்டிப்பை வந்து லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா லைன் கட் ஆயிரும்.
பேட்டரியை கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுட்டு கனெக்டர் ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பேட்டரி கனெக்டர் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். எம்ஐ லோகோ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப் வந்து எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. கம் போட்டு ஒட்டாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக பேஸ்ட் போட்டு அதை ஒட்டி வச்சிடலாம். நிறைய போடக்கூடாது. நம்ம இப்போ பேட்ரி வந்து சார்ஜ் ஏதா புது பேட்ரி ஃபிட் பண்ணியிருக்கோம். சார்ஜ் ஏதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, சார்ஜ் ஏறுது. இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப்பில் வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் டோர் போட்டு கொடுத்துட வேண்டியதான். இப்போ ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பல்ஜாக இருந்துச்சு. பேட்ரி இப்போ நம்ம நியூ பேட்ரி மாற்றினதுக்கப்புறம் பேனலில் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.